ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ஓட ஸ்டார் கண்டஸ்டன்ஸான கமருதீனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதை பற்றி விஜய் பார்வதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, கமருதீன் ரீசெண்டாக கொடைக்கானல் போயிருந்தாரு. மேபி அங்கே இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதை பற்றி பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் ஒருத்தராக தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பற்றி இருந்தால் மறக்காம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் சீசன் 9ஓட ஸ்டார் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது விஜய் பார்வதியும் கமருதீனும் தான். அவங்க இந்த சீசன் 9லேருந்து 90 டேஸில் எவிக்ட் ஆகி ரெட் கார்டு வாங்கி வெளியில் போனாலும் அவங்க இந்த சீசனோட டாப் பிளேயர்ஸாக தெரிகிறாங்க. அதாவது திவ்யா கணேஷ் என்ன தான் டைட்டில் வின் பண்ணியிருந்தாலும் எல்லாருமே விஜய் பார்வதி தான் இந்த டைட்டிலுக்கு டிசர்வ் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கப்புளாக இருக்கிறது நிறைய பேர் வரவேற்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க கப்புளை வச்சு ஒரு ஜோடி டான்ஸே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஜய் பார்வதினால கிட்டத்தட்ட 300 ப்ரொமோஸில் கிட்டத்தட்ட 200 ப்ரொமோஸுக்கு மேலே விஜய் பார்வதியோட ப்ரொமோஸ் தான். அதாவது சீசன் 9ஓட கண்டென்ட் குயினாகவே நம்ம விஜய் பார்வதி தான் இருந்திருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்துருக்குது. கிட்டத்தட்ட கடைசி சீசனில் அவங்க எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமேலு ஃபினாலே வரைக்கும் சீசன் எவ்வளோ போர் அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு விஜய் டிவி புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்கள ஃபினாலேவுக்கு சண்டே ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. ஒரு பர்சனை ரெட் கார்டு கொடுத்து எவிக்ட் பண்ண அப்புறமும் மறுபடியும் அவங்கள அந்த கார்பரேட் சேனலில் இறங்கி ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்போ எந்த அளவுக்கு விஜய் பார்வதியோட ஒர்த் சேனலுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நல்லாவே புரியுது. அது மட்டும் கிடையாது, கமருதீன் என்னதான் சேனலோட ப்ராடக்டாக இருந்தாலும் அவர் அந்த டைமில் பண்ண தப்பை யாராலையுமே ஏற்றுக்க முடியல. அதனால தான் 2 பேரையுமே டபுள் எவிக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது அதிர்ச்சிகரமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் சாண்ட்ராவோட ட்ராமா எக்ஸ்போஸ் ஆகி அவங்களும் எவிக்ட் ஆகி வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறமேலே இதில் டைட்டில் வின்னராக திவ்யா கணேஷ் வந்தாங்க. இப்போது கமருதீன் ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கிறது ரொம்பவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி சொல்லியிருக்காங்க. தன்னுடைய வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக 2 பேரும் கொடைக்கானலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருந்தாலும் இந்த ஆக்சிடென்ட் ரொம்பவும் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றின மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.